அன்பு தமிழ் மக்களே வணக்கம். எந்த நேரம் பாகிஸ்தான் மெக்காவுக்கு போய் துருக்கி சவுதி கூட ஒரு இண்டி கூட்டணி போட்டானோ அப்போவே பலுச்சிஸ்தான் பாகிஸ்தான்ல இருந்து தனியே பிரிஞ்சு போயிடுச்சு. பச்சை தேசத்தில் இப்போ பாதி பிடுங்கிட்டு போயிடுச்சு. ஆகஸ்ட் 11ஆம் தேதியை பலுச்சிஸ்தான் சுதந்திரம் பெற்றதாக அது அறிவித்து விட்டது. பாகிஸ்தானின் மீதிஸ்தானைத்தான் இனி பாகிஸ்தான் என்று நாம் அழைக்க வேண்டும். அடுத்தது பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரும் புட்டுக்கிட்டு இந்தியாவோட வந்து சேர்ந்துடுச்சுன்னா பாகிஸ்தான் சின்ன பின்னஸ்தான் என்று ஆகிவிடும். உலகெங்கிலும் உள்ள பலூச் மக்கள் ஆகஸ்ட் 11 சுதந்திர தினமாக அறிவித்து அதை கொண்டாடினார்கள். ஜெர்மனியில் ஊர்வலங்கள் ஆங்காங்கே நடந்தேறின. உலகெங்கிலும் உள்ள பலூச்சின மக்கள் கையில் பலூச் கொடிகளை ஏந்தி கொண்டு ஊர்வலத்தில் பங்கேற்றார்கள். பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்சில் வழக்கமாக இந்தியா கிட்ட தோக்கும்போது எப்படி கன்னத்தில் கை வைத்து கவலையோடு இருக்குமோ அதே மாதிரி கவலையில் மூழ்கினர் பாகிஸ்தானியர்கள். அமைதியாக இருந்தனர் அந்த அமைதி மார்க்கத்தினர். எங்களது நாட்டில் கொட்டி கிடக்கும் கனிம வளங்களை பாகிஸ்தான் அரசு ஒரு திராவிட அரசாங்கம் போல செயல்பட்டு சுரண்டி தின்னது. எங்கள் பலூச்சி இன மக்களை அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. இந்துக்களை திராவிடர்கள் நடத்தியது மாதிரி அவர்கள் எங்களை நடத்தினார்கள். எந்த உதவியோ வளர்ச்சி திட்டங்களோ எங்களுக்கு கொடுக்கவே இல்லை என்று குற்றஞ்சாட்டுகிறார்கள் பலூச் மக்கள். அறநிலையத்துறை உண்டியல் காசை திருடி தின்ன மாதிரி பலுச்சிஸ்தானின் வளங்களை வாரிக்கொண்டு போனார்கள் இந்த பாகிஸ்தானியர். அல்லாஹ் மிக பெரியவன் என்று இப்போ பாகிஸ்தானுக்கு காட்டிவிட்டான். தேங்க்ஸ் டு அல்லாஹ். பலூச்சிகள் மேல் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலை ஹியூமன் ரைட்ஸ் அத்தாரிட்டி தட்டி கேட்டு பாகிஸ்தானை தண்டிக்க வேண்டும் என்ற குரல் அங்கு ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்துள்ளது. ஹியூமன் ரைட்ஸுக்கு அப்படியெல்லாமா ஒரு ரைட்ஸ் இருக்குது? நமக்கு தெரியலப்பா. பெண்களை பலாத்காரம் செய்வது, பாலியல் வன்முறை செய்வது, இவைகளை செய்யும் குற்றவாளிகளை தண்டிக்காமல் திராவிட ஸ்டைலில் ஆட்சி நடத்திய பாகிஸ்தானுக்கு ஆப்பு அடித்து விட்டோம் இப்போது என்று புலகாங்கிதம் அடைகிறார்கள் பலூச்சின மக்கள். எங்களது போராட்டத்தை இந்திய மீடியாக்கள் மட்டும்தான் வெளிச்சம் போட்டு இந்த உலகத்துக்கு காட்டியது. அதற்கு இந்தியாவுக்கு எங்களது மனப்பூர்வமான நன்றி என்று புரட்சிப்படை தலைவர் மிர் யார் கூறியுள்ளார். ராவல்பிண்டியில் உள்ள பாகிஸ்தான் ஆர்மியை பலூச்சிகள் தாக்க துவங்கிவிட்டார்கள். புதிய கரன்சி, புதிய தேசிய கொடி, புதிய தனி பாஸ்போர்ட்டு, புதிய ஓட்டர்ஸ் ஐடி, புதிய காரு, புதிய பங்களா, பேஷ் பேஷ் என்று தனியாக வளர்ச்சி அடைய போகிறது. பாகிஸ்தான் கொடிகள் பலூச்சிஸ்தானில் இறக்கப்பட்டு அரை கம்பத்தில் பறக்க விடப்பட்டு பலூச் கொடிகள் அங்கு ஏற்றப்பட்டு பறக்கிறது. ஆகஸ்ட் 14, 1947 பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்றபோது பலூச்சிஸ்தான் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் தனி நாடாகத்தான போது இருந்தது. கானேட் ஆஃப் கேலட் என்று அப்போது அழைக்கப்பட்டது. அப்போது கான் ஆஃப் கேலட் பாகிஸ்தானுடன் இணைவதை ஏற்கவில்லை. 11/8/1947 அது சுதந்திர பலூச்சிஸ்தான் என்று தன்னைத்தானே அழைத்து கொண்டது. பாகிஸ்தானுடன் நட்பு நாடாக மட்டும் நாங்கள் இருப்போம் என்று அறிவித்தது. ஜின்னாவின் சோப்பு போட்டு மயக்கும் கொடூர புத்தி அதற்கு முன்பே தெரிந்துவிட்டது போலும். ஏமாந்த சோனகிரி நாடுகளான மக்கனான், லாஸ்பெல்லா, கெனான் ஆகிய ஸ்டேட்ஸ் எல்லாம் பாகிஸ்தானிடம் மூளையை அடகு வைத்துவிட்டு சரணாகதி அடைந்தனர். பாகிஸ்தானின் பசப்பு வார்த்தைகளை நம்பி நெடுஞ்சான் கிடையாக விழுந்து கிடந்தன. தனித்து விடப்பட்ட கான் ஆஃப் கேலத் மன்னன் மிர் அகமது யார் கான் வேறு வழி இல்லாமல் பாதுகாப்பு காரணங்களுக்காக 27/3/1948 பாகிஸ்தானுடன் இணைய சம்மதம் தெரிவித்தார். அன்னைக்கு பிடிச்சது 7.5 சனி. அது 70 ஆண்டுகளாக பிடித்து கொண்டு இன்னமும் ஆட்டிக்கொண்டு இருக்கிறது. இப்போ தான் ரிலீஸ் ஆச்சுது. காலத் பார்லிமெண்ட் பாகிஸ்தானுடன் இணையும் ப்ரப்போசலை முதலில் அது எதிர்த்தது. இருந்தும் பச்சைகளின் சதியால் அங்கு அக்ரிமெண்ட் ஏற்பட்டுவிட்டது. பலூச்சிஸ்தானில் அப்போதே போராட்டங்கள் தொடங்கியது. அவ்வப்போது வெடித்து கொண்டுதான் இருந்தது போராட்டங்கள். 1948 அந்த மன்னன் கானுடைய பிரதர் அப்துல் கரீம் ஒரு கொரில்லா தாக்குதலை பாகிஸ்தான் மேல் நடத்தினார். அவரை பாகிஸ்தான் அரசு கைது செய்து உள்ளே வைத்தது.
அந்த புரட்சி அப்போது நசுக்கப்பட்டது. 1958 அடுத்த புரட்சி நவாப் நவ்ரோஸ்கான் தலைமையில் தொடங்கியது. அதுவும் இராணுவத்தால் நசுக்கப்பட்டது. 1962 மறுபடியும் கொரில்லா படை ஒன்று கூடியது. 1973 பிரதமர் ஜூல்பிகர் அலி பூட்டோ 80,000 இராணுவ வீரர்களை வரவழைத்து புரட்சியாளர்களை கொன்று குவித்தார். நிறைய பேரை சிறைபிடித்தார். நீர் பூத்த நெருப்பாக சுதந்திர தாகம் கனன்று கொண்டு இருந்தது ஜெயிலில். அதற்கு அடுத்த பிரதமரான ஜியாவுல் ஹக் ஆட்சிக்கு வந்த பிறகு சிறையில் இருந்த பலூச்சிஸ்தான் மக்களை பொது மன்னிப்பு கொடுத்து விடுதலை செய்தார். 2006 பலூச் லீடர் அக்பர் பக்தியை பாகிஸ்தான் அரசு கொன்ற பிறகு பலூச்சுகள் மிகுந்த கோபமுற்றார்கள், வெகுண்டு எழுந்தார்கள். அதன் பிறகு தோன்றியதுதான் பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்ற அமைப்பு. இதற்கு முன்பு இருந்த சின்ன சின்ன போராட்ட குழுக்களை விட இது ஒரு ஆர்கனைஸ்டு ஆர்மியாக இருந்தது. பாகிஸ்தான் பலூச்சிஸ்தானின் இயற்கை வளங்களை திராவிட கட்சிகளைப் போல சுரண்டி கொள்ளையடிப்பது தொடர்ந்தது. ஏப்பம் அதிகமாக விட்டது. பாகிஸ்தானியர்கள் பணக்காரர்கள் ஆனார்கள். பலூச்சிகள் ஏழைகளாகவே இலவச அரிசிக்கும் 200 ரூபாய்க்கும் கியூவில் நின்றார்கள். இந்த காலகட்டத்தில் தான் பலூச்சிஸ்தானின் குவாட்டார் துறைமுகம் பிரபலமானது, வளர்ச்சி அடைந்தது. அதன் வழியாக நிறைய ஏற்றுமதிகள் நடந்தது. அதன் மூலம் பாகிஸ்தான் நிறைய ஆதாயம் அடைந்தது. ட்ரெயின் டிக்கெட் எடுக்க முடியாதவன் கூட கோடீஸ்வரன் ஆனான். அப்போது சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் அப்போது தான் தொடங்கப்பட்டது. 60 பில்லியன் அமெரிக்கன் டாலரை சீனா முதலீடு செய்து சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடாரை கொண்டு வந்து சீன பொருட்களை விற்று 6 மடங்கு அதிலிருந்து அறுவடை பண்ணலாம் என்று போட்ட திட்டம் திவாலானது. சீன பணம் சுவாகா ஆனது. பலூச்சிஸ்தானில் ஏற்பட்ட உள்நாட்டு குழப்பம் அந்த ப்ராஜெக்டை நிறைவேற்றவே விடவில்லை. பலூச்சிஸ்தானில் கொட்டி கிடக்கும் தங்கம், காப்பர், நிலக்கரி போன்ற இயற்கை கனிம வளங்களை ட்ரம்பின் மருமகனுக்கு பட்டா போட்டு கொடுத்தது பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப். அதற்கு பலூச்சுகள் பலத்த எதிர்ப்பை தெரிவித்து அதை நிறைவேற்றவே விடவில்லை. 11/8/2026 பலூச் லீடர் மிர் யார் பலூச்சிஸ்தான் சுதந்திரம் பெற்றதாக அவர் அறிவித்ததும் பாகிஸ்தானுக்கு மர்மஸ்தானத்தில் வேர்த்தது. தனி நாடு, தனி கரன்சி, தனி கொடி, தனி பாஸ்போர்ட், தனி டிராவல் விசா என்று அவர்கள் அறிவித்ததும் பாகிஸ்தான் மயிர்கால்கள் பிராக்சர் ஆனது. உலக நாடுகளால் அங்கீகரிக்கப்படாவிட்டாலும் இஸ்ரேல், இந்தியா கூடிய விரைவில் பலூச்சிஸ்தானத்தை அங்கீகரிக்கும். அதன் பிறகு ஒவ்வொரு நாடுகளாக அங்கீகரிக்க துவங்கும். இதுதான் இது நாள் வரையில் நடந்த வரலாறு. சத்தமின்றி நடந்தது இந்த புரட்சி. பாலஸ்தீன் தங்களது ஆண்மையை இப்போது நிரூபித்து விட்டார்கள். பாலஸ்தீனர்களுக்கு இப்படி ஒரு துணிச்சல் வருமா? தட்டு ஏந்தும் அவர்கள் அதை வைத்து 3 வேளை கஞ்சி கிடைத்தால் போதும் என்று ஹமாஸ் கொள்ளையர்கள் போடும் பிஸ்கட்டு துண்டுகளுக்கு அலைபவர்கள் அவர்கள். சுதந்திரம் என்ற சிந்தனை சிறிதும் இல்லாதவர்கள். சுதந்திரம் என்ற சிந்தனையை எழுதும் ஆற்றல் இல்லாதவர்கள். அந்த ஆண்மையை எப்போதோ அவர்கள் இழந்து விட்டார்கள். கையாலாகாத பாகிஸ்தான் வெகுண்டு எழுந்து தனது ஃபைட்டர் ஜெட் மூலம் அப்பாவி பலூச்சிஸ் மக்களை கொன்றது. பலூச்சிஸ்தானில் பாகிஸ்தான் ஆர்மியால் உள்ளே கால் வைக்க முடியாது. அதனால் விமானம் மூலம் தாக்குதலை தொடங்கினார்கள். சுரப், குவாட்டர் துறைமுகங்கள் பாகிஸ்தானுடையது என்று இவ்வளவு நாளும் சொல்லிக் கொண்டிருந்த அதே பாகிஸ்தான் அதே இடங்களை விமானம் மூலம் தாக்கியது. ஏராளமான பலூச்சிகளும் பாகிஸ்தான் இராணுவ வீரர்களும் அந்த தாக்குதலில் மடிந்தார்கள். அங்கே நடப்பவைகளை வெளியே தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இன்டர்நெட் சேவையை கட் பண்ணினார்கள் பாகிஸ்தானியர்கள். இருந்தும் இந்தியா அங்கு நடப்பவைகளை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டியது. குவாட்டார் துறைமுகம் வழியாக சென்று கொண்டிருந்த 11,000க்கும் மேற்பட்ட ஷிப் கார்கோ கண்டெய்னர்கள் அங்கேயே இறக்கி வைக்கப்பட்டன. இப்போது இங்கு போர் நடப்பதால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பாகிஸ்தானை விட்டு எங்களை ஆள விட்டா போதும் ஜாமியோ என்று ஓட்டம் பிடித்தனர். 90 மெகா ப்ராஜெக்டுகள் ஸ்தம்பித்தன. முடிக்கப்பட்ட 38 ப்ராஜெக்டுகள் செயல்பட முடியவில்லை. 8 வழிச்சாலை சீனாவையும் பாகிஸ்தானையும் இணைக்கும் அந்த திட்டம் இது என்று சீனாவால் தம்பட்டம் அடிக்கப்பட்டாலும் அது பேப்பரில் தான் இன்று வரை இருக்கிறது, நடைமுறைக்கு வரவில்லை, இனி வரவே வராது. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மக்கள் தங்கள் சீன எதிர்ப்பை காட்ட
அங்கு வேலைக்கு வந்த சீன இன்ஜினியர்களை கொன்று புதைத்தார்கள். பலுச்சிஸ்தானில் தண்ணீர் இல்லை, இப்போது கரண்ட் இல்லை, பெட்ரோல் இல்லை, உணவு மருந்து பொருட்கள் இல்லை. இவற்றை பாகிஸ்தான் தான் கொடுக்க வேண்டும். இப்படி இருக்கிற பரதேசி நிலையில் பாகிஸ்தானே துண்டு ஏந்தி கொண்டு இருக்கிறது. அவன் எப்படி கொடுப்பான்? இப்ப பலுச்சிஸ்தான் தனி நாடா போயிடுச்சு, எங்களுக்கும் அந்த நாட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்றீங்களாடா? நீங்க உருப்படாம நாசமாத்தான் போவ என்று சபித்து விட்டது சீனா. சப்பாய் மூக்கன் சபிச்சா அது நடக்குமாமே, அப்படியா? பாகிஸ்தான் எதை தின்றால் பித்தம் அதிகமாகும் என்று இஸ்லாமிய நாடுகளிடம் போய் கேட்டு தெரிந்து கொண்டு வந்திருக்கிறது. இந்தியாதான் பலூச்சிகளை தூண்டிவிடுகிறது. இந்தியாதான் அவர்களுக்கு கடிக்கவே சொல்லிக் கொடுக்கிறது. இவ்வளவு நாளும் அவர்கள் வெறும் பற்களைத்தான் நரநரம் என்று கடித்து கொண்டிருந்தார்கள். நல்லி எலும்பை எடுத்து அவர்கள் வாயில் வைத்தது இந்த இந்தியாதான் என்று புலம்புகிறது பாகிஸ்தான். சிந்து நதிநீரை நிறுத்தி எங்களை சிந்து பாட வைத்தார்கள், மூக்கை சீந்த வைத்தார்கள், எதிர்ப்பை காட்ட கருப்பு பலூன்களை பறக்க விட்டார்கள், கள்ளச்சாராயத்தை காய்ச்சி மலிவு விலைக்கு விட்டு பலூச்சிகளை அடிமைப்படுத்த நினைத்தோமே, அதிலும் நாங்கள் தோற்று போனோமே என்று புலம்புகிறது பாகிஸ்தான். மத்திய கிழக்கு நாடுகளில் கோட்டு சூட்டு போட்ட புரோக்கர்களாக கௌரவமாக வலம் வந்து கொண்டிருந்தோம். இப்போ அல் ஜசீரா டிவிக்காரனே நமக்கு ஆப்படிக்கிறானே. அங்கு நடப்பவைகளை ஸ்பெஷல் எபிசோடு போட்டு தம்பட்டம் அடிக்கிறான்ப்பா. நம்மளை முன்னேறவே விடமாட்டேங்கிறாங்களே. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே என்று மலைக்கள்ளன் பாட்டை பாடி பலூச்சிகள் துப்பாக்கியோடு அலைவதை பார்த்தால் இந்த பாகிஸ்தானிய மலைக்கள்ளர்களுக்கு சற்று பயமாகத்தான் இருக்கிறது. அதோடு மலைப்பாகவும் இருக்கிறது. சரி மக்களே, நான் மீண்டும் மீதியை சொல்கிறேன். ஜெய் ஹிந்த்.